ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. நம்ம ராகவேந்திர குருஸ்லோகத்தில் 13வது ஸ்லோகத்துக்கு உண்டான பொருளை பார்த்தோம். எல்லாத்தையும் அபேக்ஷ பிரதாதானியோ ராகவேந்திரான்னு வித்தியதே. அதாவது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய மகான் ராகவேந்திர சுவாமி சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு மகானுக்கு அவர் அனுகிரகம் பண்ணது என்ன? மற்றவங்களெல்லாம் கேட்டு கிடைக்காது, ராகவேந்திர சுவாமி கிடைச்சிது. அவருக்கு மாணவி என்ற கிராமத்திலே சீனிவாசாச்சார் என்ற மிகப்பெரிய பண்டிதர். சிறுவதையிலேயே அவர் நிறைய சமஸ்கிருத ஞானம் பெற்றவர். அவர் 5 வயதாக இருக்கும்போது ராகவேந்திர மடத்திலே அவருடைய ராகவேந்திர பீடாதிபதியில் வந்த வரதேந்திர தீர்த்தர் என்பவரை சந்தித்து அவருக்கு நமஸ்காரம் செய்து அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர் மேல் 5 ஸ்லோகங்களை இயற்றினார். அது வரதேந்திர பஞ்சகம் என்று சொல்லி வழங்கப்படுகிறது. அந்த 5 வயதிலேயே பார்த்த தட்சிணமே ஆசுகவி போல் அப்படியே அவரை பற்றி ஸ்லோகங்கள் சொன்ன உடனே வரதேந்திர சந்தோஷப்பட்டு அவரை தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு எல்லா சாஸ்திர ஞானங்களெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். சுதா பாடம் சொல்லிக் கொடுத்தார். நிறையா சுதா மங்களங்கள் இவர் பண்ணார். அதுக்கப்புறம் நல்ல ஞானவான். அதனால் நிறைய கற்றுக்கொண்டதுனால அவரோட வித்யா கர்வம் நிறையா இருந்தது. அவர் மாணவியிலே வாழ்ந்து வந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே இவர் மாணவியில் இருக்கும்போது ஒரு நாள் விஜயதாசர் என்ற மகான் வருகிறார். விஜயதாசர் என்பது பிருகு ரிஷியோட அம்சம். புரந்தாசருடைய 4வது குமாரனான மதும்பதி தான் மீண்டும் விஜயதாசரை பிறந்தாக ஒரு கதை ஐதீகம் உண்டு. அவர் மாணவிக்கு உஞ்சவிருத்திக்காக அந்த ஊருக்குள்ளே வரார். சீனிவாசாச்சாரோட வீட்டு முன்னால் நின்று உஞ்சவிருத்தியாக நிற்கும்போது சீனிவாசாச்சார் வீட்டுக்குள்ளே இருந்து கூட இவரை மதிக்காமல் வீட்டுக்கு வெளியாக வராமல் அசரத்தியாக இருந்து விட்டார். விஜயதாசர் அதை பொருட்படுத்தலை. அவருக்கு தெரியும் இவர் பின்னால் வரப்போகிறார், நம்மகிட்ட கரிதாசராக வரப்போகிறார், அவருக்கு தெரியும், மகான் இல்லையா. அதனால் அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போய் எல்லாம் குஞ்சவர்த்தி முடிஞ்சு தேவ பூஜையெல்லாம் முடிஞ்சு சமாராதனை நடக்கிறது. சமாராதனை உணவு உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக மீண்டும் சீனிவாசாச்சாரை ஆளை அனுப்பி வைக்கிறார். அப்போது சீனிவாசாச்சார் அலட்சியமாக கூசமாக தாசத்தானே எனக்கு வயிற்று வலியாக இருக்குது சொல்லிவிட்டு அப்படிங்கிறார். அதான் கூசம்மா என்பவருடைய மகனான தாசப்பன் தான் விஜயதாசராக இருக்கிறார். அந்த தாசப்பன் தானே எனக்கு வயிற்று வலியாக இருக்கா, அதனால் வரத்துக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறார். அவர் பொய் சொல்கிறார். அவர் மேலே ஒரு அலட்சியம். அவரு கூட சமமாக போய் இங்கே சாப்பிட்றதுக்கு அவருடைய இந்த கர்வம் இடம் கொடுக்கவில்லை. விஜயதாசர்கிட்ட போய் சொல்கிறாங்க, மாதிரி அவர் வயிற்று வலியாம், அதனால் வர முடியலன்னு சொன்னார். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிட்டார். அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறார். அப்படியா ஆகட்டும் என்று விஜயதாசர் சொன்ன உடனேயே சீனிவாசாச்சார் வயிற்று வலி விட்டது. வயிற்று வலின்னா கொஞ்சம் நஞ்சம் வயிற்று வலி இல்லை, தாங்க முடியாத வயிற்று வலி. அதிலிருந்து என்னென்னமோ வைத்தியங்கள்லாம் பண்ணி பார்க்குறாரு. எந்த வைத்தியத்துக்கும் இந்த வலி அடங்கவே இல்லை, கட்டுப்படவே இல்லை. அப்புறம் கோயிலாக போக ஆரம்பிக்கிறார். திருப்பதி போய் சீனிவாச பெருமாளை சேவை பண்ணுறார். அனுகிரகமாகலே சொப்பனமாகலே. மல்கேடா வர்றார். ஜெயதீத்தருடைய பிருந்தாவனுக்கு நமஸ்காரம் பிரவேசம் சேவை பண்ணுறார். ஒன்றும் நடக்கலை. நிறைய இடங்களில் போய் எல்லாம் சேவை பண்ணுற மகான் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றார். எங்கேயுமே எந்த விதமான பலனும் கிடைக்கவில்லை. சொப்பனமாகலை, அனுகிரகமாகலை, வயிற்று வலி குறையில்லை. இதுக்குள்ளே சில வருஷங்கள் போய்விட்டது. ஆள் ரொம்ப மெலிந்து போய்விட்டார். ஆகாரம் சரியாக உட்கொள்ள முடியவில்லை. உடம்பிலே தள்ளாமை வந்துவிட்டது. தனியாக நடக்கக்கூட முடிய திராணி இல்லாத அளவுக்கு போயிட்டார். நல்ல ஆஜானமாக நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர் இந்த வயிற்று வலியினாலே அவர் தள்ளாமை வந்துவிட்டது. அவரால் நடக்க இல்லை. ஆளுடைய சப்போர்ட் இல்லாமல் நடக்கூட முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. அந்த சந்தர்ப்பம் இறுதியாக என்ன செய்கிறார், நான் மந்த்ராலயம் போய் ராகவேந்திர சேவை பண்ண போகிறேன். அப்படி நான் ஒரு வாரம் அங்கே சேவை செய்து எனக்கு அனுகிரகம் ஆகவில்லை என்று சொன்னால் மந்த்ராலயத்திலே துங்கபத்ரா நதி குதித்து நான் உயிரை மாய்த்து கொள்ள போகிறேன்னு சங்கல்பம் செய்து கொண்டு நேராக மந்த்ராலயம் போய் பிரவேச நமஸ்காரம் பண்ணுறார். ஒரு வாரம் சங்கல்ப சேவை முடிந்த பிறகு அவருக்கு சொப்பனத்திலே ராகவேந்திரன் தோன்றி, சீனிவாசா, இந்த பிரச்சனை நீயாக தேடிக்கொண்டது, இது யாருனாலையும் இதுக்கு வைத்தியம் செய்ய முடியாது. நீ விஜயதாசர் செய்த அபச்சாரத்திற்காக ஏற்பட்ட தண்டனை இது. இறைவனே அது கொடுத்த தண்டனை அது. இது தீர வேண்டும் என்றால் நீ விஜயதாசரை போய் சரண் பண்ணி அவருடைய பிரார்த்தனை மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் பார்த்து உனக்கு அனுகிரகம் பண்ணால் உனக்கு வயிற்று வலி தீரும் என்று சொல்லி உத்தரவு கொடுக்கிறார். உடனே இவர் இந்த சீனிவாசாச்சார் நேராக அவருடைய இருக்கக்கூடிய ஊருக்கு போகிறார். சீக்கலப்பறவைக்கு போகிறார். சீக்கலப்பறவையில் விஜயதாசர் இருக்கார். அவர் பார்த்துட்டு, வாங்க ஆச்சாரே எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி நான் அபச்சாரம் பண்ணிவிட்டேன், அதனால் வயிற்று வலி தாங்க முடியல, நான் ஊரெல்லாம் சுற்றி பார்த்தேன், ராகவேந்திரன் இந்த மாதிரி எனக்கு சொப்பனம் கொடுத்துட்டார், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் என்று சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். தான் செய்து தவிர்த்து மன்னிப்பு கேட்கிறார். இதுபோல் சிரித்து கொண்டு, அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் இறை சித்தம், இது மூலம் நிறைய சேவைகள் நடக்க வேண்டிய இறைவன் நடத்தியக்கூடிய நாடகம், கவலைப்பட வேண்டாம்,
நீங்கள் உத்தனூர் போய் கோபாலதாசரை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். கோபாலதாசர் வந்து விஜயோட சிஷ்யர். மீண்டும் அங்கிருந்து சீகலப்பறவையிலிருந்து உத்தனூருக்கு வர்றார். உத்தனூரில் கோபாலதாசரை பார்த்த உடனே கோபாலதாசர் கேட்குறாரு, என்ன மந்திராலய ராகவேஸ்வரர் சொப்பனம் கொடுத்தாரா, சொப்பனம் சொன்னாரா, விஜயதாசர் பார்த்தீங்களா, அவர் என்ன அனுப்பிச்சாரான்னு சொல்லி எல்லாத்தையும் நேரில் பார்த்தவன்னு சொல்கிறார். அந்த காலத்தில் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஒன்றுமே கிடையாது, இந்த மாதிரி செல்ஃபோன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு ஞானத்தினாலே அவருக்கு அவ்வளோ தெரிஞ்சு அதை பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியம். ஒரு மகானுக்கு, ஒரு சாதாரண தாசர்களுக்கு இவ்வளோ மகிமை இருக்கிறதா என்று அவ்வளோ ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். அப்புறம் அவர் வந்து ஒரு ரொட்டி துண்டை எடுத்து மந்திரித்து கோபாலதாசருக்கு இவர் கொடுக்குறார். அந்த ரொட்டி துண்டை சாப்பிட்ட உடனே வயிற்று வலி சுத்தமாக பூரணமாக குணமாகிவிட்டது. கோபாலதாசர் அடிக்கடி திருப்பதிக்கு நடந்து போகக்கூடிய வழக்கமுடையவர். இவர் இவ்வளோ தூரம் இவங்களுடைய மகிமையெல்லாம் உணர்ந்த சீனிவாசாச்சாருக்கு கோபாலதாசரை விட்டு பிரிய மனம் இல்லை. நான் உங்களோடய கொஞ்ச நாள் இருக்கிறேங்கிறார். சரி இருங்க அப்படிங்கிறார். திருப்பதி இவர் புறப்பட ஆரம்பிச்சோடனே நானும் உங்களோட நடந்து வரேன்னு சொல்கிறார். உத்தனூர்லேருந்து திருப்பதிக்கு நடந்து போகிறாங்க. இவர் 3 வருஷமாக சரியான ஆகாரம் இல்லாமல் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கார், நடக்கிறதே திராணி இல்லை. இப்படி இருக்க திருப்பதிக்கு நடந்து வர்றார். திருப்பதிக்கு போய் மலை மேலே திருமலைக்கு போயாச்சு, சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போயாச்சு. ரொம்ப ஆயாசமாக களைப்பு மேலிட்டு அப்படியே உட்காந்துட்டார். அப்போது கோபாலதாஸ் சொல்கிறார், சீனிவாசாச்சார் நீங்கள் இங்கே வருங்க, ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுங்க, நான் போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து தேவையான வசதிகள் செய்து தரேன்னு சொல்லிட்டு அவர் சுவாமி தரிசனம் பண்ண போகிறார். நடந்து வந்த ஆயாசன களைப்பினாலே மூச்சு திணறி அங்கே உயிர் போய்விட்டது. சுவாமி தரிசனம் பண்ணது கோபாலதாஸ்க்கு ஏதோ பொறி தட்டுது, ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு உடனே சீனிவாசா இருக்கிற இடத்துக்கு வருகிறார். வந்து பார்த்தோன்னே உயிர் பிரிந்து பார்க்கும்போது அது வருத்தம், ஐயோ நம்ம அநியாயமாக ஒருத்தர் சாவுக்கு காரணமாயிட்டோம், அவர் அழைத்து வந்துருக்கக்கூடாது, நடந்து வர செய்திடக்கூடாது, நான் தப்புன்ட்டேன்னு யோசனை பண்ணும்போது விஜயதாசர் சூழ்ஷ உருவத்தில் அங்கே வருகிறார். கோபாலதாசர் பார்த்து அவர் எப்பவுமே பாகண்ணான் தான் அவர் கூப்பிடுவார். பாகண்ணா, உன்னோட ஆயுளில் 40 ஆயுளை இவருக்கு தானமாக கொடு, இவர் மூலம் நிறையா ஹரிசேவை நடக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறார். உடனே கோபாலதாசர் எந்த விதமான திங்கிங் இல்லாமல், எந்த விதமான யோஜனையும் பண்ணாமல் அந்த க்ஷணமே இறைவனை சாட்சியாக வைத்து தன்னோட ஆயுளிலே 40 வருஷங்களை சீனிவாசாச்சாரியர் தானமாக கொடுக்குறார். அந்த தானமாக கொடுத்ததன் பலனாக சீனிவாசர் கண் விழித்து எழுகிறார். நடந்த விஷயங்கள்லாம் தெரிந்து அவர் கோபாலதாஸ் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, நான் அகங்காரத்தினாலே வித்யாகரத்தினால் நான் தவறு செய்து விட்டேன், எனக்கு தாச தீட்சை கொடுக்க வேண்டும், நான் இறை சேவை நீ செய்ய வேண்டும், உங்களுடைய ஆயுள் 40 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், இறை சேவை செய்ய வேண்டும், அனுகிரகம் பண்ணணும்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், இதுக்கு நான் இல்லை, நீங்கள் விஜயதாசர் போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். மறுபடியும் அவர் இந்த சீனிவாசாச்சார் சீகலப்பறை வந்து விஜயதாசரை பார்த்து தாச தீட்சை வேணும்னு கேட்கிறார். விஜயதாசர் சொல்கிறாரு, உங்களுக்கு சாட்சாத் பாண்டுரங்கனே உங்களுக்கு தாச தீட்சை கொடுப்பான், நீங்கள் பன்றிவரம் போங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு அனுகிரகம் நடக்கும், சந்திரபாகா நதியில் நீங்கள் குளிக்கும்போது உங்களுக்கு ஒரு அனுகிரகம் நடக்கும், அதுவே உங்களுக்கு தீட்சா ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு சேவை செய்யுங்கள் என்று சொல்கிறார். சீனிவாசாச்சார் அங்கிருந்து சீகலப்பறையிலிருந்து பன்றிவரத்துக்கு நடந்து செல்கிறார். பன்றிவரத்தில் போனோடனே நேராக சந்திரபாகா நதியிலே இறங்குறார், குளிக்க இறங்குறார். குளிச்சுட்டு தலையை எடுக்கும்போது நங்கன தலையில் ஒரு கல் மாதிரி ஏதோ இடிக்குது. எடுத்து பார்த்தா பாண்டரனுடைய கல் விக்கிரகம் கீழே ஜெகநாத விட்டலா என்று எழுதியிருந்தது. ஸோ அவருக்கு ஜெகநாததாசர் என்ற அங்கீதத்தை பாண்டரங்கன் கொடுத்து விட்டான். அன்று முதல் அவர் ஜெகநாததாசர் என்று அழைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் நிறைய அனுகிரகங்கள். ஒரு தடவை அங்கே ஒரு சில நாட்கள் அங்கேயே தங்கியிருக்கிறார். ஒரு நாள் அவருக்கு அன்ன ஆகாரம் கிடைக்கவில்லை, பட்னியாக இருக்கார். அப்போ பாண்டரன் நான் உங்கள் ஊருக்கு வந்து இன்றைக்கி பட்னியாக இருக்கனேன்னு சொல்லி பாண்டரன்கிட்ட கேட்குறார். அப்போது கொஞ்ச நேரத்தில் ஒரு அந்தனர் வருகிறார். அவரை பார்த்து, இந்த இடத்துல ஒரு சமாராதனை நடந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்னு சொல்கிறார். சரி, உடனே அவர் ஜெகநாதர் அங்கே போகிறார். அங்கே போனால் நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. இவரே அமர செய்தி இலை போட்டு நல்ல பஞ்சபட்ச பிரமாணங்கள் இது பண்ணி பரிமாறி சாப்பிட சொல்லி சொல்கிறார்கள். இவர் அம்மா வயிறு நிறைய நல்ல சந்தோஷம் சாப்பிட்றாரு. அன்றைக்கி அந்த சாதம் அவ்வளோ ருசியாக இருந்தது அவருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு பார்த்தா, கை கழுவிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, கட்டாந்தரையாக இருக்குது. அவர் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பந்தல் போட்டுருக்கு, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இலை போட்டிருக்காங்க, பரிமாறம் நடந்துகிட்டு இருந்தது. கை கழுவிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, வெறும் பொட்டல் கடை இருக்குது. அப்புறம் எனக்கு ஆஹா, பாண்டுரங்கனே தனக்கு வந்து அன்னம் அளித்திருக்கார் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு பாண்டுரங்கனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து மீண்டும் திரும்பி வந்து ஹரிசேவை செய்கிறார். மந்திராலயத்துக்கு வருகிறார். அதுக்கப்புறம் தாசதீட்சை பெற்றவர்களும் மந்திராலயத்திலே அவர் யாரும் இல்லை, பிரகலாதனுடைய தம்பி சகலாதன் தான் ஜெகநாதாசராக இங்கே பிறப்படுத்துகிறார்.
ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்துக்குள்ளிருந்து ஜெகநாதரிடம் நிறைய விஷயங்கள் பேசுவார். ஆன்மீக விஷயங்கள், சாஸ்திர விஷயங்கள்லாம் நிறைய விவாதிப்பார்கள் 2 பேரும். இதை தெரிந்த உடனே எல்லாரும் ராகவேந்திர சுவாமி ஜெகநாதர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ராகவேந்திர சுவாமி அதை கேட்டு சொல்லுங்கள், இது கேட்டு சொல்லுங்கன்னு சொல்ல ஆரம்பித்த உடனே இவரும் லவ்ய விஷயங்கள் பேசுகிற உடனே அவருடைய தரிசனம் கட்டாயிடுச்சு, பிரத்யக்ஷ தரிசனம் கட்டாகி போச்சு. ஜெகநாதர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார், குருவிக்கு பறக்கிறதுக்கு இறக்கை கொடுத்தீங்க, அந்த இறக்கை ஒடிச்சு விட்டிங்கன்னா நான் அந்த குருவி எப்படி பறக்கும், அந்த மாதிரி நிலவில் எனக்கு கொண்டு வந்துட்டீங்களேன்னு அழுகிறார். அப்போ ராகவேந்திர சுவாமி சொப்பனத்தில் தோன்றி, நாம் நேரில் சந்திக்க விஷயம் உலகத்தை தெரிந்து விட்டது, அது தவறு. ஆனால் என்னோடய அனுகிரகம் என்றைக்கு உண்டு, நான் சொப்பனத்தின் மூலமாக உனக்கு எல்லா அனுகிரகம் பண்ணுறேன், கவலைப்படாதுன்னு சொல்லிவிட்டு பாகவதத்தை கன்னட மொழியிலே எழுதுன்னு சொல்லும்படி உத்தரவு கொடுக்குறார். ஹரிகதாம்சசாரம் என்ற மிகப்பெரிய நூலை எழுதி கன்னட உலகுக்கு அளித்தவர் ஜெகநாதாசர். மிக உயர்ந்த கிரந்தம் பாகவத்தை அப்படியே ரசமாக பிழிஞ்சு எடுத்து கொடுத்துருக்கார். மிகப்பெரிய உயர்ந்த கிரந்தம் ஹரிகதாம்சசாரம். ஜெகநாதாசன் சொன்னால் ஹரிகதாம்சசாரம் என்று தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். அப்பேற்பட்ட மகான் நிறைய அவருடைய அனுகிரகங்கள் நடந்தது. அவருக்கு அப்புறம் ஹரிகம்சாரத்தை அவருக்கு பின்னால் வந்த சிஷ்யர்கள் எல்லாம் அதுக்கு நிறைய உரையெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த மகானுடைய சரித்திரம் நம்ம கேட்பது நமக்கு புண்ணியம் செய்திருக்கணும். அவருடைய அனுகிரகம் எல்லா பக்தர்களும் கிடைத்து நமக்கு எல்லாரும் ஹரிபக்தியும் குருமுகமாக ஹரிபக்தி எல்லாரும் கிடைக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து நான் விடைபெறுகிறேன். நன்றி. குரு. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः.